Hello and welcome to Archana's Food Trails. நான் இன்னைக்கு ஒரு சிம்பிளான சைட் டிஷ் பண்ணி காமிக்க போறேன். இது வந்து சப்பாத்தி இல்ல ரைஸ் எதுக்கு வேணாலும் இந்த வந்து சைட் டிஷ் தொட்டுக்கலாம், பூரி எல்லாத்துக்குமே. இது வந்து பேசிக் இன்கிரிடியன்ட்ஸ் உங்க வீட்ல இருக்கிற இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. நான் ஆலு ஜீரா பண்ணி காமிக்க போறேன். ஜீரகமோட ஃப்ளேவர் தான் இதுல வந்து மெயின் டாமினேட்டிங் ஃப்ளேவரா இருக்கும். இது வந்து ஆனியன் கார்லிக் இல்லாமையும் பண்ணலாம். நான் வந்து இன்னைக்கு ஆனியன் கார்லிக் சேர்த்து இந்த ஆலு ஜீரா ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பண்ணி காமிக்க போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஒரு கடாய் எடுத்துட்டு அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். இப்போ இந்த நெய் சூடானோன்னு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஜீரகம் நல்லா பொரிஞ்சு அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து ஆயிலில் ரிலீஸ் ஆகும். ஸோ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம். ஸோ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் வந்து 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் நறுக்கி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 பெரிய உருளைக்கிழங்கு வச்சுக்கோங்க. ஸோ இதை நல்லா ஒரு வாட்டி உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். கலருக்கு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் ரெகுலர் சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி, அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆம்ச்சூர் பவுடர் இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ண வேண்டியது தான். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன்னா இது வதக்கிறதுக்கு. மொத்தத்தில் ஒரு 1.5-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். இதுக்கு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதில் நான் லேசாக தண்ணி தெளித்து இது ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்க போகிறேன். ஸோ இது ஒரு 5-6 நிமிஷம் கழித்து இப்போ திறந்தோன்னா நல்லா இந்த மசாலாஸ்லாம் வந்து கம்பைன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ இதை நம்ம ஒரு வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணி இதை வந்து பூரி, சப்பாத்தி, ரைஸ்க்கு எதுக்கு வேணாலும் நம்ம வந்து சைட் டிஷ்ஷை சர்வ் பண்ணிடலாம். இந்த டெலிஷியஸான ஆலு ஜீரா ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். மினிமல் இன்க்ரீடியன்ட்ஸ், மெயினாக அந்த ஜீரகத்தோட ஃப்ளேவர், அந்த வாசனை நிறையா வர மாதிரி நிறைய ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டு பண்ணுங்கள். அந்த எண்ணெயில் நல்லா பொரியணும், அதுதான் மெயினு. அதான் அந்த ஆயிலில் ஃப்ளேவர்ஸ் ரிலீஸ் பண்ணி நம்ம பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள். இதை வந்து நீங்கள் சப்பாத்தி, ரைஸ், பூரி எல்லாத்துக்குமே வந்து சைட் டிஷ்ஷாக வந்து பண்ணலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அர்ச்சனாஸ் ஃபுட் ட்ரெயில்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.